என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டுமாக இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எழும்பி பிரகாசி என்ற இந்த வார்த்தையை கொண்டு பின்மாற்றத்திலிருந்து நாம் எழும்ப வேண்டும். எதற்காக எழும்ப வேண்டும், எழுந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அந்த வரிசையில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தின் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 19:5. ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். எழுந்திருந்து போஜனம் பண்ணு, எழுந்து உன் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள் என்று நேற்றைய தினத்தில் கர்த்தர் நம்மோடு பேசினார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்த தரிசனத்தை நீங்க அடைய முடியாதபடி பிசாசு எத்தனை பெரிய தடைகளை கொண்டு வந்தாலும் எழுந்திருந்து நீங்கள் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். பெத்தேலுக்கு போ என்று ஆண்டவர் அன்றைக்கு யாக்கோபை மறுபடியுமாய் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கு அவர் ஒரு காரியத்தை சொன்னார். அதுபோல இன்றைக்கு எலியா தீர்க்கன் பாருங்க, ஒருவேளை தேவன் அவர் கொடுத்த பெரிய ஊழியம் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் எலியாவுக்கு இப்பொழுது யெசபேலினுடைய அந்த மிரட்டல் எலியாவை கலங்கடித்து விட்டது. சூரியச்செடியின் கீழே படுத்து, ஆண்டவரே போதும், ஆண்டவரே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்லன்னு சொல்லி அவன் அங்கே படுத்து நித்திரை செய்கிறான். கர்த்தர் விடல, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. இன்னைக்கும் நிறைய நேரம் சிலர் தரிசனத்தை புதுப்பித்து கொண்டாலும் அதற்கு பின்பாக அவர்களால் ஓட முடியல. அதற்கு பின்பாக எத்தனை தான் தீர்மானம் எடுத்தாலும் அவங்களால போய் சாதிக்க முடியல. நிறைய நேரம் தீர்மானம் செய்கிறோம், ஆலயத்தில் தீர்மானிக்கிறோம், கூட்டங்களில் தீர்மானிக்கிறோம், சில நல்ல முகாம்களில் தீர்மானம் செய்கிறோம். ஆனால் எடுக்கிற தீர்மானத்தில் நம்மளால அங்கே தாக்கு பிடிக்க முடியாம தோற்று போவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அநேக நேரங்களில் நமக்கு அந்த பலன் இல்லை. போய் நின்று தேவன் நம்மளை எழுப்பினதனுடைய நோக்கத்தை நம்ம அறியாமல் அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலன் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார், நமக்கும் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். எழுந்திருந்து போஜனம் பண்ணு. பாருங்க, ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்த தாவீது பத்சேபாள் இடத்திலே பாவம் செய்த பின்பு 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைத்தது. அதற்கு பின்பாக தாவீது பாருங்க அங்க உணர்வடைந்தவனாய் வேதம் சொல்லுகிறது அவன் எழுந்தான். அந்த 19வது 20வது வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் போஜனம் கேட்டான். ஆண்டவர் ஒரு பெரிய பொறுப்பை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. அதை மாறி அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல முடங்கி போய் நான் தான் விழுந்துட்டேனே, இதுக்கு மேலே நான் வெளியே வந்தால் எனக்கு என்ன ஆகும், என் வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரு இடத்துல முடங்கி கிடப்பீங்கன்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எப்படி நம்மளை பயன்படுத்துவார். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நமக்காய் வருகிறது, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. பிரியமானவர்களே, அந்த போஜனத்தினுடைய பலத்தினால் பாருங்க, எலியா அங்கே தேவனுடைய பர்வதம் மட்டும் 40 நாள் நடந்து போகிறார். இன்னைக்கும் கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தருவாராக. வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த போஜனம் எதை குறிக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையாகிய போஜனம். எப்போதும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை ஏற்றுக்கொள்ளணும். நான் நிறைய பேருடைய லைஃப்பில் பார்த்துருக்கிறேன், ஏதோ சில வீழ்ச்சி போராட்டம் அப்படின்னா அவங்க ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. ஆனால் அவங்க வேதத்தை தொட மாட்டாங்க, கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ள மாட்டாங்க. மாறாக உட்கார்ந்து நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பாட்டில் குறை வைக்க மாட்டாங்க, ஆனால் வசனத்தை சாப்பிட்றதுல குறைச்சிருவாங்க. வசனத்தை ஏதோ சர்ச்சுக்கு போனால் பிரசங்கம் கேட்குறதோட அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த வசனம் நின்றும். யோசித்து பாருங்களேன், பிரச்சனை வந்த உடனே ஜோம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன்னு அதில் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுறோம், அதில் நம்ம கொஞ்சம் அந்த ஈடுபாடை குறைக்கிறோம். ஆனால் நம்ம என்னைக்காவது சாப்பிடாம கடந்திருக்கோமா? யோசித்து பாருங்க, நாள் கணக்காக சாப்பிடாம வாழ்ந்திருக்கோமா? நம்ம சாப்பாடை 3 வேளைக்கு 4 வேளை கூட சாப்பிடலாம் சில நேரங்களில். ஆனால் பைபிள் வசனத்தை மாத்திரம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை, அது சின்ன அதிகாரமா பெரிய அதிகாரமான்னு எத்தனை முறை பார்க்குறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஓட முடியும்? யோசித்து பாருங்க. எழுந்திருந்து போஜனம் பண்ணு. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எரேமியா தீர்க்கன் சொல்ற அந்த வார்த்தையை பாருங்களேன். அவரும் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து தான் சொல்றாரு. 15:16 வாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன்,
உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா சொல்றார், உம்முடைய வார்த்தை எனக்கு கிடைத்தவுடனே அதை உட்கொண்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு முக்கியமான அனுபவம். வார்த்தை கிடைத்த உடனே உட்கொள்ளுகிற அனுபவம், அதை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம். இன்னைக்கும் இதை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்கிற அனுபவம் உண்டா? அதை உட்கொண்டால்தான் எலியா தீர்க்கன் வாழ்க்கையில் நடந்த 3 சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் அந்த 19ஆம் அதிகாரத்திலிருந்து 2 காரியத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம் 8வது வசனத்தில், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் எனும் கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இங்க வாசிக்கிறோம் போஜனத்தின் பலத்தினால். அப்போ அந்த ஸ்ட்ரென்த் எப்படி வந்துச்சு அப்படின்னா, போஜனம். முதலாவது பலனடைய போஜனம் செய்யுங்கள். பலனடையன்னு சொல்லும்போது, நீங்க திரும்ப வருகிற எந்த பிரச்சனையையும் மேற்கொள்வதற்கு ஒரு பலன் தேவை. நீங்க பலவீனனா இருந்தா உங்களால மேற்கொள்ள முடியாது. பலன் வேணும், அதுக்கு போஜனம் வேணும். கர்த்தருடைய வார்த்தையாகிய போஜனம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் பலனடைவீர்கள். பிரியமானவர்களே, முதலாவது பலனடைய போஜனம். இரண்டாவது, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று 7ஆம் வசனத்தில் சொல்றார். 40 நாள் பிரயாணம் பண்ணினார். அப்படின்னா நீங்கள் பிரயாணிக்கிறதற்கு, அடுத்த லெவல் அடைவதற்கு, நீங்கள் பலனடைய, நீங்க பிரயாணிக்க உங்களுக்கு போஜனம் தேவை. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளாம ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு உங்களால டிராவல் பண்ண முடியாது. நீங்க ரொம்ப நாளா ஒரே நிலையில தேங்கி விட்டீங்கல்ல, உங்களால் முன்னால போக முடியாம, அடுத்த லெவலை பார்க்க முடியாம, ஏதோ ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள முடங்கிட்டீங்க. இதுதான் என் வாழ்க்கைன்னு அப்படியே அதே ஜபம், அதே வேத வாசிப்பு, எத்தனை நாட்கள் அப்படி வாழ போறீங்க? எழுந்திருந்து போஜனம் பண்ணுங்கள். நீங்கள் பிரயாணிக்க வேண்டும் என்றால், நீங்கள் அடுத்த லெவல் அடையணும்னு சொன்னா நீங்கள் போஜனம் பண்ண வேண்டும். நீங்கள் பலனடைய வேண்டும் என்றால் நீங்கள் போஜனம் பண்ண வேண்டும். மூன்றாவது, அப்போஸ்தல நடபடிகளிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையிலிருந்து நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 9:19 வசனம் 20ஆம் வசனம், பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். இங்க வாசிக்கிறோம், இந்த தமஸ்கு வீதியில சந்திக்கப்பட்ட இந்த சவுல் போஜனம் பண்ணி பலப்பட்டான். அவன் கீழே விழுந்து கிடந்தவனை கர்த்தர் எழுப்பி இப்பொழுது அவனுக்கு பார்வையை கொடுத்து, இப்போ பாருங்க, அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். அவன் பலப்பட்டதுனால சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து 20ஆம் வசனம், தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். முதல்ல சொன்னேன், பலப்படுவதற்கு நமக்கு போஜனம் தேவை. இரண்டாவது, பிரயாணப்படுவதற்கு போஜனம் தேவை. மூன்றாவது, பிரசங்கிக்கிறதற்கு அந்த போஜனம் தேவை. தேவ பிள்ளைகளே, எப்படி கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளாம பிறருக்கு இயேசுவை அறிவிக்க போகிறோம்? எப்படி அவர்கள் கேள்விப்படுவார்கள் பிரசங்கிக்காவிட்டால்? நீங்களும் நானும் பிரசங்கிக்க வேண்டுமே. அந்த பிரசங்கிப்பதற்கு போஜனம் வேணுமே. ஒரு நாளைக்கு எத்தனை முறை பைபிள் படிக்கிறோம்? இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கலாமா? ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பைபிள் படிக்கிறேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் அதை 2 முறையாக மாற்றலாமா? 2 முறை நான் பைபிள் படிக்கிறேன்னு சொல்கிறவங்க 3 முறையாக மாற்றலாமா? ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் கொடுக்க நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் எழுந்திருந்து போஜனம் பண்ணி ஆண்டவருடைய பலத்தினாலே ஓட, பலனை பெற்றுக்கொள்ள, பிரயாணம் செய்ய, பிரசங்கிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். எரேமியா 15:16. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். உம்முடைய கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் வேண்டிய கிருபைகளை தாரும். எழுந்து போஜனம் பண்ணி பலனை பெற்றுக்கொண்டு பிரயாணித்து பிரசங்கிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். முடங்கி கிடக்கிற இடத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள் எழும்பட்டும். கிருபை தாரும் அப்பா, மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னையிலிருந்து, அதாவது இந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 26ஆம் தேதி வரை 52 நாட்கள். ஏன் இந்த நேரத்தை, இந்த காலத்தை நான் சொல்றேன் அப்படின்னா, நவம்பர் 26ஆம் தேதி கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய இந்த ஹோம் ஃபார் ஏஜ், நம்ம விருகம்பாக்கம் இப்போ இருக்கிற நம்முடைய ஆஃபீஸ்க்கு அருகிலேயே இருக்கிற அந்த ஒரு கட்டிடத்தை நம்ம வாடகைக்கு எடுத்திருக்கிறோம். அதில் நம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நம்மை வழிநடத்தினபடியே நாம் அந்த கட்டிடத்தை எடுத்திருக்கிறோம். அதில் ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக ஹோம் ஃபார் ஏஜ் இருக்க போகிறது. அடுத்த ஃப்ளோரில் நம்முடைய பீடியாட்ரிக் தெரப்பி சென்டர் அங்கே போகுது. மேல் தளத்தில் ஆண்டவர் சித்தமானால் நம்ம பைபிள் காலேஜ் துவங்க போகிறோம். பிரியமானவர்களே, பெரிய தரிசனத்தோடு அதை வாடகைக்கு எடுத்திருக்கிறோம். இன்னும் நிறைய காரியங்களை நம்ம செய்ய போகிறோம். வரும் நாட்களில் நான் உங்களுக்கு அதை அறிவிக்கிறேன். ஆனால் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த 52 நாள் நான் சொன்னதுக்கு காரணம், இன்னையிலிருந்து நவம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ண போகிறோம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் இதற்காக உபவாசம் இருந்து ஜோம் பண்ணலாம். நீங்கள் என்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்க போகிறீங்க அப்படின்றத எங்களுக்கு கீழே காண்கிற இந்த வாட்ஸ்அப் என்ன குறிச்சிக்கோங்க. அதில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை அனுப்பி வைக்கிறோம். அதனால் அந்த நாட்களில் நீங்கள் ஜெபிக்கலாம். வாரம் 2 நாள் நீங்கள் ஜெபிக்கனாலும் ஜெபிக்கலாம். எனவே அன்போடு இந்த ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு முன் வாருங்கள். நாம் ஆண்டவருடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். எங்கள் கூட சேர்ந்து ஊழியம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோடு கூட நீங்கள் வரலாம். நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். நம்முடைய ஆஃபீஸ்க்கு வாங்க, பாருங்க, உங்களுக்கு தரிசனங்கள் பிறக்கும். நீங்கள் இன்னும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். உங்களை அன்போடு வரவேற்கிறேன், உற்சாகப்படுத்துகிறேன். எனவே யாரெல்லாம் என்னென்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்க போறீங்கன்றதை கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரில் வாட்ஸ்அப்பில் தெரியப்படுத்துங்க, போதும். அதை நாங்கள் குறித்து வைத்துக் கொள்வோம். அதற்கு பின்பு உங்களுக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம். இன்னையிலேருந்து அந்த ப்ரேயரை ஆரம்பிச்சிடணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.